export procedure under customs, valuation and classification of goods. நீங்க எக்ஸ்போர்ட் பண்ணனும் அப்படினு சொன்னாக்க நீங்க என்ன goods எக்ஸ்போர்ட் பண்றீங்களோ அதோட வேல்யூ என்ன, அது என்ன ஐட்டம், classification of goods. இந்த ரெண்டு வேலையும் முத நீங்க பண்ணிக்கிறீங்க. submit the shipping bill for export to customs authorities. shipping bill நீங்க customs authority கிட்ட சப்மிட் பண்ணனும் எக்ஸ்போர்ட் பண்றதுக்காக. shipping bill அப்படினு சொன்னாக்க உங்களுடைய goods ஷிப்ல ஏத்தி வச்ச பிறகு அங்க இருந்து உங்களுக்கு கிடைக்கக்கூடிய bill I mean details that you have loaded into the ship அப்படிங்கிறது கிடைக்கிறதா shipping bill. அதை நீங்க எக்ஸ்போர்ட் authorities கிட்ட கொடுக்கணும். submit the invoice, packing list, contracts, export license if applicable. இதெல்லாம் நீங்க again சப்மிட் பண்ண வேண்டியது இருக்கு. ஓகே, invoice, packing list, contract. நீங்க எக்ஸ்போர்ட் பண்ற goodsக்குரிய இன்வாய்ஸ், அதுக்குள்ள என்ன ஐட்டம் இருக்கு, பேக்கிங் லிஸ்ட், அவர் வாங்குறேன் அப்படின்னு சொன்னதுக்கு உங்ககிட்ட போட்டிருக்கிற கான்ட்ராக்ட், அதே சமயத்துல இந்த குட்ஸ் வந்து லைசன்ஸ் வச்சிருந்தா தான் எக்ஸ்போர்ட் பண்ண முடியும்னா அதுக்கான லைசன்ஸ், இது எல்லாத்தையும் சேர்த்து நீங்க சப்மிட் பண்ணி ஆகணும். ரைட். அண்ட் சப்மிட் டிக்ளரேஷன். ரெண்டு டிக்ளரேஷன் இங்க நம்ம கோர் பார்க்க போறோம். ஒன்னு கேரண்டீட் ரெசிப்ட், இன்னொன்னு ஸ்டாச்சுட்டரி டிக்ளரேஷன் ஃபார்ம். ஜிஆர் அண்ட் எஸ்டிஎஃப் ரெண்டு டிக்ளரேஷன்ஸும் நம்ம சப்மிட் பண்ண வேண்டியதா இருக்கு. கேரண்டீட் ரெசிப்ட்ஸ் என்ன அர்த்தம், நீங்க எக்ஸ்போர்ட் பண்ணும்போது கவர்மெண்ட் ஏன் எக்கச்சக்கமா வந்து ரூல்ஸ வைவர் பண்றான், டியூட்டியை ஏன் வைவர் பண்றான் அப்படின்னா ஒரே ரீசன்ஸ், ஃபாரெக்ஸ் ஜாஸ்தி இந்தியன் கவர்மெண்ட்டுக்கு வரும். நீங்க ஃபாரினுக்கு எக்ஸ்போர்ட் பண்ண அந்த நாட்டுல இருந்து கரன்சி இந்தியாவுக்கு வருது. சோ அவ்வளவு கரன்சி இந்தியா இஸ் இன் நீட். அந்த இந்தியாவுக்கு தேவையான ஃபாரின் கரன்சிஸ் நீங்க வாங்கி கொடுக்கறதுனால தான் உங்களுக்கு அவ்வளவு ரிலாக்ஸேஷன்ஸ் இருக்கு. சப்போஸ் நீங்க எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு உங்களுக்கு வர வேண்டிய பணத்தை நீங்க வசூல் பண்ணாம விட்டுட்டா இட் மேபி யுவர் பேட் இட். ஓகே சார், நான் என்ன சார் பண்ணேன், எக்ஸ்போர்ட் பண்ணிச்சு, எனக்கு பணம் வராம போச்சு, நான் என்ன சார் பண்றேன், நஷ்டமாயிடுச்சு சார் அப்படின்னு நீங்க சொல்லலாம். கவர்மெண்ட் எதுக்காக எவ்வளவு ஃப்ரீடம் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க, பிகாஸ் கவர்மெண்ட் கெட்ஸ் ஃபாரெக்ஸ். உங்களுக்கு இனியோ மீன்ஸ் த சேல் கன்சிடரேஷன் வில் பி ஒன்லி இன் இந்தியன் கரன்சி, பட் எக்ஸ்போர்ட் இம்போர்ட்டர் இன் த ஃபாரின் கண்ட்ரி வில் கிவ் யூ ஃபாரின் கரன்சி. அது கவர்மெண்ட் ரீடைன் பண்ணிட்டு உங்களுக்கு ருபீஸ் கொடுக்குறாங்க. கவர்மெண்ட்டுக்கு வர வேண்டிய ஃபாரின் கரன்சி போயிடுச்சு. உங்களை நம்பி எவ்வளவு வைவர் கொடுத்து உங்களுக்கு எக்ஸ்போர்ட் ப்ரொமோட் பண்ணி விட்டால் உங்க பணமும் போச்சு, கவர்மெண்ட் வர வேண்டிய ஃபாரெக்ஸும் போயிடுச்சு. அப்படிங்கறதுனால கவர்மெண்ட் என்ன சொல்றான், நீங்க எக்ஸ்போர்ட் பண்ணீங்கன்னா அதுக்கு வர வேண்டிய பணம் வந்து சேரும் அப்படிங்கிறதுக்கு ரெசிப்ட் என்ன, கேரண்டி என்ன, கேரண்டீட் ரெசிப்ட். கேரண்டீட் ரெசிப்ட்ஸ்ங்கிறது நீங்க எந்த நாட்டுக்கு எக்ஸ்போர்ட் பண்றீங்களோ அந்த நாட்டுல இம்போர்ட் பண்றவர்கிட்ட இருந்து ஒரு லெட்டர் ஆஃப் கிரெடிட் நீங்க வாங்கி, எல்ஓசி ஃப்ரம் தியர் பேங்கோ ஏதாவது ஒரு கேரண்டியோ நீங்க வாங்கி இருக்கணும். தட் ஷுட் பி சப்மிட்டட். Other statutory declaration form, if any applicable, should also be submitted along with these the documents what we have seen already. Assessment. நீங்க சப்மிட் பண்ண பிறகு அசஸிங் ஆபீசர் வந்து அந்த வேல்யூவேஷன், கிளாசிபிகேஷன் அப்படிலாம் குட்ஸ் எல்லாம் கரெக்டா இருக்கா இல்லையா, அதே மாதிரி அட்வான்ஸ் லைசன்ஸ் எல்லாம் கொடுத்திருந்தால் அது கரெக்டா இருக்கா இல்லையாங்கிறது வெரிஃபை பண்ணிக்கிறாங்க. ஓகே, சோ அட்வான்ஸ் லைசன்ஸ். அட்வான்ஸ் லைசன்ஸ் அப்படிங்கிறது யூ கேன் இம்போர்ட் இன் அட்வான்ஸ், ரைட்? அதுதான் அட்வான்ஸ் லைசன்ஸ். வித் த லைசன்ஸ் யூ கேன் இம்போர்ட். ஓகே, நீங்க இம்போர்ட் பண்ணும்போது டியூட்டி கட்டணுமா இல்லையா? நீங்க இம்போர்ட் பண்ணும்போது எக்கச்சக்கமா டியூட்டி இருக்குன்னு சொன்னேன், அதை நீங்க கட்டணும். பட் நீங்க என்ன சொல்றீங்க, இம்போர்ட் பண்ண குட்ஸ் எல்லாம் ரா மெட்டீரியல் சார், அதை வச்சு நான் ஃபினிஷ்டு குட்ஸ் மேனுஃபேக்சர் பண்ணி எக்ஸ்போர்ட் தான் சார் பண்ண போறேன். எக்ஸ்போர்ட் பண்ணும்போது எனக்கு எவ்வளவு வைவர் கொடுக்குறீங்க இல்லையா? ஆமா. அப்ப நீங்க இம்போர்ட் பண்ண குட்ஸை எக்ஸ்போர்ட் பண்றதுக்காக மேனுஃபேக்சர் பண்ணி எக்ஸ்போர்ட் தான் பண்ணுவீங்கிறதுக்கு என்ன நிச்சயம்? அப்படின்னா சார் சத்தியமா நான் எக்ஸ்போர்ட் தான் சார் பண்ணுவேன் மேனுஃபேக்சர் பண்ண பிறகு. அப்படியா? அப்படின்னா ப்ரூஃப் பண்ணுங்க. ப்ரீவியஸ் இயர்ல ட்ராக் ரெக்கார்ட் எடுத்து பாருங்க சார். இல்லைன்னா கட்டாயமா நான் எக்ஸ்போர்ட் பண்ணுவேன் சார், எக்ஸ்போர்ட் பண்ணலாம், நீங்க என்ன சொல்றீங்க நான் செய்யறேன் சார் அப்படிலாம் நீங்க சொன்ன பிறகு கவர்மெண்ட் gives the license to import the raw material without exporting in advance. அதாவது அது பேர் அட்வான்ஸ் லைசன்ஸ். So you are importing the goods from the foreign without subsequent export today, but with the guarantee that you are going to export later அப்படிங்கிறதுக்காக நீங்க கொடுக்கறது அட்வான்ஸ் லைசன்ஸ். இந்த மாதிரி என்ன கேஸ் எல்லாம் இப்ப நான் எக்ஸ்போர்ட் பண்ணும்போது இந்த எக்ஸ்போர்ட் பண்ற குட்ஸுக்காக நான் இம்போர்ட் பண்ண ரா மெட்டீரியல் இருக்கு இல்லையா, அந்த ரா மெட்டீரியல் இம்போர்ட் பண்றதுக்கு அட்வான்ஸ் லைசன்ஸ் வச்சு இம்போர்ட் பண்ணிருப்பேன். அதையும் வெரிஃபை பண்ண வேண்டியதா இருக்கு. தீஸ் ஆர் தி திங்ஸ் ஆர் கமிங் அண்டர் அசஸ்மெண்ட். எக்ஸாமினேஷன் ஆஃப் குட்ஸ் பை கஸ்டம்ஸ் ஆஃபீஸர். நீங்க எக்ஸ்போர்ட்டுக்காக வச்சிருக்க குட்ஸ் எல்லாம் எக்ஸாமின் பண்றான், பிசிக்கலா போய் வெரிஃபை பண்ற பேர் எக்ஸாமினேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. பை கஸ்டம்ஸ் ஆஃபீஸர் இஃப் தட் இஸ் ப்ரோஹிபிட்டட் ஆர் நாட் அப்படிங்கறத வெரிஃபை பண்ணிருக்காங்க. எக்ஸாமினேஷன் ஆஃப் குட்ஸ். அதுக்கப்புறம் எல்லாம் முடிஞ்ச உடனே பே எக்ஸ்போர்ட் டியூட்டி. அண்ட் நீங்க இம்போர்ட் பண்ணும்போது என்னாச்சு, அவுட் ஆஃப் கஸ்டம்ஸ் சார்ஜ் ஆர்டர்னு ஒன்னு ரிலீஸ் பண்ணிட்டாங்கன்னா நீங்க அங்க இருந்து வெளியே எடுக்கலாம்னு சொன்னோம். அதே மாதிரி இந்த குட்ஸ் இந்தியாவில இருந்து வெளியே போகலாம் அப்படின்னு சொன்னாக்கா ஒரு ஆர்டர் கொடுக்கணும் இல்லையா, அந்த ஆர்டர் பேர் லெட் எக்ஸ்போர்ட் ஆர்டர். இம்போர்ட் பண்ணும்போது அவுட் ஆஃப் கஸ்டம்ஸ் சார்ஜ் ஆர்டர், வெளியில அனுப்பும் போது லெட் எக்ஸ்போர்ட் ஆர்டர். ஸோ ஐ ஹோப் ஸோ குட் அண்டர்ஸ்டாண்ட்
two core orders. So let the export order for exporting, out of custom charge order is for importing. So இங்க let export order நீங்க கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் get bill of lading from shipping company, airway bill based on shipping bill. Okay, so shipping bill, so bill of lading, நீங்க அந்த கப்பல் ஏத்தி விட்டீங்க அப்படின்னு சொன்னாக்க ஏத்தி விட்டதுக்கு நீங்க ஒரு டாக்குமெண்ட் வாங்கணும், அது பேர் bill of lading. அண்ட் ஏர்வே பில், ஏர்வே பில் அப்படிங்கிறது ஃபிளைட்ல ஏற்றி விடும் போது கிடைக்கிறது பேர் ஏர்வே பில். ரோட் வழியா போச்சுன்னா லாரி ரெசிட். நீங்க ஏத்தி விட்டாச்சுன்னு சொல்லி நீங்க கலெக்ட் பண்ற அந்த பில் டாக்குமெண்ட் இருக்குல்ல, அது பேர் பில் ஆஃப் லேடிங் ஆர் ஏர்வே பில். அது வந்து ஷிப்பிங் பில்ல பேஸ் பண்ணி அவங்க உங்களுக்கு இஷ்யூ பண்ணுவாங்க. தட் இஸ் அ டாக்குமெண்ட் ஆர் எவிடன்ஸ் ஃபார் தட் யூ ஆர் எக்ஸ்போர்ட்டிங் யுவர் குட்ஸ். உங்க குட்ஸை எக்ஸ்போர்ட் பண்ணியாச்சுங்கிறதுக்கான எவிடன்ஸ் தான் இந்த பில் ஆஃப் லேடிங் ஆர் ஏர்வே பில். ஷிப்ல ஏத்தி விட்டாச்சுங்கிற டாக்குமெண்ட்டை பேஸ் பண்ணி பில் ஆஃப் லேடிங் ஆர் ஏர்வே பில் வில் பி இஷ்யூட் பை த ஷிப்பிங் கம்பெனி. இஸ் இட் ஓகே? அந்த டாக்குமெண்ட் வச்சு நீங்க என்ன பண்ணலாம், நீங்க எக்ஸ்போர்ட் பண்ணிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் எப்பெல்லாம் கேட்கறானோ, கஸ்டமர்ஸ் தட்டி எப்பெல்லாம் கேட்கறாங்க, சில கண்டிஷன்ஸ்ல எக்ஸ்போர்ட் பண்ணி ஆகணும்னு சில சிச்சுவேஷன்ஸ் இருக்கும்போது நீங்க எக்ஸ்போர்ட் பண்ணிட்டீங்களான்னு கேட்டீங்கன்னா இந்த டாக்குமெண்ட்ஸை காமிச்சு ஆமா சார் எக்ஸ்போர்ட் பண்ணிட்டேன்னு நீங்க காமிக்கலாம். டியூட்டி டிராபேக் வாங்கும் போதும் சரி, அட்வான்ஸ் லைசன்ஸ் வாங்கும் போது கேஸ்லயும் சரி, நீங்க எக்ஸ்போர்ட் பண்ணி இருக்கணும். அந்த இதுக்கு ப்ரூஃபே இந்த டாக்குமெண்ட் தான். I hope so you can understand this case. Okay then, I hope so you could understand all these concepts. Export procedure under GST. GST regimeல export procedure சின்னதா மாற்றங்கள் இருக்கு. அந்த என்ன மாற்றங்கள் அப்படிங்கறத இங்க பார்க்க போறோம். Export procedure under GST. Section 54 of CGST, Central GST Act ரெஃபர் பண்ணீங்கன்னா export is named as zero rated supply. Zero rated supply. ஓகே, நம்ம ஜிஎஸ்டி படிக்கும்போது டீட்டெயிலா பார்த்தோம். அதுல ஐடிசில பார்க்கும்போது நம்ம டீட்டெயிலா பார்த்துருக்கோம். யூ கேன் கிராஸ் ரெஃபர் ஐடிசி லெக்சர் ஆஃப் மைன் இன் யூடியூப் ஆல்சோ. இட்ஸ் ஆல்ரெடி அவைலபிள். ஐடிசி லெக்சர் பார்த்தீங்கன்னா ஐடிசி வில் பி அவைலபிள் ஒன்லி when the raw material purchased is used for manufacturing taxable goods or services. Supply of taxable goods or taxable services. Taxable goods or taxable services ஆக இருந்தால், அதை சப்ளை பண்றவரா இருந்தா மட்டும்தான் அதுக்கு யூஸ் பண்ண இன்புட் குட்ஸுக்கு நீங்க கட்ட டாக்ஸ் திரும்ப வாங்கிக்கலாம். ஐடிசி அவைலபிள் சொன்னோம். இப்ப நான் எக்ஸ்போர்ட் பண்றேன்னா அதுக்கு டியூட்டி இல்லையே சார். டியூட்டி இல்லைங்கிறது கிடையாதுங்க. அது பேர் ஜீரோ ரேட்டட் சப்ளை. அதாவது டாக்ஸபிள் என்ன ரேட்னா ஜீரோ. So export is treated as zero rated supply. Zero rated is also taxable. The tax is zero rate. Is it okay? எக்ஸாம் போகலன்னா அது பேர் ஆப்சென்ட். எக்ஸாம் போயிட்டு ஜீரோ வாங்கினாக்கா அது ஜீரோ மார்க்னு அர்த்தம். அதே மாதிரிதான் எக்ஸம்டட் அப்படிங்கிறது வேற, ஜீரோ ரேட்டட் வேற. எக்ஸம்டட் அப்படின்னு சொன்னால் அந்த குட்ஸுக்கு டாக்ஸே கட்ட முடியாது. அப்ப எக்ஸம்டட் சப்ளை நீங்க பண்ணீங்கன்னா அந்த எக்ஸம்டட் சப்ளைக்காக இன்புட் டாக்ஸ் கிரெடிட், மீன்ஸ் அந்த எக்ஸம்டட் சப்ளைக்காக வாங்கின இன்புட் குட்ஸ் கட்டின டாக்ஸை உங்களால ஐடிசி வாங்க முடியாது. டாக்ஸபிள் சப்ளையா இருந்தால் அந்த டாக்ஸபிள் சப்ளை பண்றதுக்காக இன்புட் குட்ஸோ சர்வீசஸோ டாக்ஸ் கட்டி வாங்கியிருந்தா அந்த டாக்ஸ் ஐடிசி வாங்கிக்கலாம். இப்ப எக்ஸ்போர்ட் பண்ணனா டியூட்டி கட்ட வேண்டாமே. டியூட்டி கட்ட வேண்டாம்னா அது எக்ஸம்டட் கிடையாதுங்க. எக்ஸம்டட் அது பேர் ஜீரோ ரேட்டட் சப்ளை. அதனால நீங்க அந்த ஜீரோ ரேட்டட் சப்ளைக்காக வாங்கின இன்புட் குட்ஸுக்கு கட்டின டாக்ஸை நீங்க ஐடிசி அவைல் பண்ணிக்கலாம் அண்டர் செக்ஷன் 54 of CGST, not Customs Act. Is it clear? This is what about the export procedure to be dealt along with the GST provisions. Number one, exporter can furnish bond or letter of undertaking instead of tax payment. அதனால அவருக்கு வந்து இப்ப இம்போர்ட் மீன்ஸ் ரா மெட்டீரியல்ஸ் வாங்கி மேனுஃபேக்சர் பண்ணி எக்ஸ்போர்ட் பண்ண போறார். எக்ஸ்போர்ட் பண்ணும்போது டியூட்டி கட்ட மாட்டார். அதுக்கு யூஸ் பண்ண இன்புட் மெட்டீரியல் இருக்கு இல்லையா, அது கட்டின டியூட்டி அவர் ஐடிசியா வாங்கிக்கலாம். ஐடிசியா வாங்கிட்டாக்க எக்ஸ்போர்ட் பண்ணும்போது டியூட்டி கட்டணும் ஜீரோ. அப்ப வாங்கின ஐடிசி என்ன பண்ணலாம், நீங்க ரீஃபண்ட் கிளைம் பண்ணிக்கலாம். அப்ப ரீஃபண்ட் கிளைம் பண்றது பதிலாக நீங்க என்ன சொல்லலாம், சார் நான் வாங்குற இந்த ரா மெட்டீரியல் எல்லாமே மேனுஃபேக்சர் பண்ற குட்ஸுக்கு வச்சு அந்த ரா மெட்டீரியல் வச்சு நான் மேனுஃபேக்சர் பண்ற குட்ஸ் எக்ஸ்போர்ட் தான் பண்ண போறாங்க. அப்ப டியூட்டி கட்ட மாட்டேங்க. அதனால ஏன் சார் டியூட்டி கட்டணும், இப்ப ரா மெட்டீரியல் வாங்கும்போது ஏன் சார் டியூட்டி கட்டணும், அதுக்கு வைவர் கொடுங்கன்னு சொல்லிட்டு ரா மெட்டீரியல் வாங்கும்போது வித்தவுட் பேமெண்ட் ஆஃப் டியூட்டி வாங்குறதுக்கு ரைட்ஸ் வாங்கலாம். அதுக்கு எக்ஸ்போர்ட்டர் கேன் ஃபர்னிஷ் a bond or letter of undertaking, right, instead of tax payment. ரா மெட்டீரியல் வாங்கும்போது டாக்ஸ் பே பண்றது பதிலா கட்டாயமா இந்த ரா மெட்டீரியல் வச்சு நான் ஃபினிஷ்டு குட்ஸ் மேனுஃபேக்சர் பண்ணி எக்ஸ்போர்ட் தாங்க பண்ணுவேன்
அப்படின்னு சொல்லிட்டு பண்ணலன்னா அதுக்கு என்ன டியூட்டி இருக்கோ நான் கட்டுறேன்னு சொல்லிட்டு பாண்ட் எழுதி கொடுக்கலாம். இல்ல நான் கட்டாயம் எக்ஸ்போர்ட் பண்றேன்னு லெட்டர் ஆஃப் அண்டர்டேக்கிங் நீங்க எழுதி கொடுக்கலாம். ஐதர் பாண்ட் ஆர் லெட்டர் ஆஃப் அண்டர்டேக்கிங் எழுதி கொடுத்துட்டு நீங்க ரா மெட்டீரியல் ப்ரொக்யூர் பண்ணும்போது யூ நோ நீட் டு பே த டாக்ஸ். சப்போஸ் நீங்க டாக்ஸ் பே பண்ணிட்டு வாங்கிட்டீங்க, பட் ஃபினிஷ்டு குட்ஸ் ஃபாரின் எக்ஸ்போர்ட் பண்ணிட்டீங்க, ஐயோ பேமெண்ட் பண்ணிட்டேன்னு என்ன பண்ணலாம்? கவலைப்படாதீங்க. அண்ட் ரீஃபண்டபிள் இஃப் டாக்ஸ் இஸ் பெய்ட். டாக்ஸ் பே பண்ணாமல் வாங்குறதுக்கு பர்மிஷன்ஸ் உண்டு, ப்ரொவைடட் பாண்ட் ஆர் லெட்டர் ஆஃப் அண்டர்டேக்கிங் கொடுக்கணும். அப்படி இல்லை நான் பேமெண்ட் பண்ணிட்டேன் சார், இந்த மாதிரி பாண்டில் எழுதி தரதுக்கு தெரியாம போச்சு சார், அப்படியே ரீஃபண்ட் கிளைம் பண்ணிக்கங்க, ப்ரொவைடட் நீங்க எக்ஸ்போர்ட் பண்ணதுக்கு எவிடன்ஸ் வேணும். அந்த எக்ஸ்போர்ட் பண்ணதுக்கு எவிடன்ஸ் தான் ப்ரீவியஸ் வீடியோல நம்ம பார்த்தோம், ப்ரீவியஸ் இதுல பார்த்தோம், ஸ்லைட்ல பார்த்தோம், ஷிப்பிங் பில் ஆர் ஏர்வே பில்னு பார்த்தோம். இஸ் இட் ஓகே? ஸோ இந்த மாதிரியான டாக்குமெண்ட் அவங்க கேட்டாக்க எங்க இருக்குன்னு முழிக்க கூடாதுங்கிறது அந்த ஷிப்பிங் அண்ட் ஏர்வே பில் நமக்கு இருக்கு. பாயிண்ட் நம்பர் 1. If IGST paid or unclaimed IGST, refund could be claimed under section 54 of CGST. Okay, so இதுல ஃபர்ஸ்ட் கேஸ்ல வந்து எக்ஸ்போர்ட் கேஸ் மட்டும் பார்க்குறோம். இது எக்ஸ்போர்ட்டுக்கு தேவையான ஐஜிஎஸ்டி கேஸும் நம்ம இங்க பார்க்குறோம். எக்ஸ்போர்ட் பண்ண அந்த குட்ஸுக்கு வாங்கின ரா மெட்டீரியல் இருக்கு இல்லையா, எக்ஸ்போர்ட் பண்ண அந்த ஃபினிஷ்டு குட்ஸுக்கு தேவையான ரா மெட்டீரியல் வாங்கி இருக்கிறீங்களா, அது கட்டின ஐஜிஎஸ்டியை நீங்க ரீஃபண்ட் கிளைம் பண்ணிக்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் கேஸ்ல எக்ஸ்போர்ட் குட்ஸுக்கு மட்டும் ஸ்லைட் மாடிஃபிகேஷன், எக்ஸ்போர்ட் குட்ஸுக்கு கொடுக்க வேண்டிய டாக்ஸை நீங்க கொடுக்க வேண்டாம், கொடுத்துருந்தா ரீஃபண்ட் பண்ணிக்கலாம். செகண்ட் பாயிண்ட் வந்து இன்புட் குட்ஸுக்கு, எக்ஸ்போர்ட் குட்ஸுக்கு தேவையான இன்புட் குட்ஸுக்கு நீங்க கட்டின ஐஜிஎஸ்டியை நீங்க ரிவைஸ் மீன்ஸ் ரீக்ளைம் பண்ணிக்கலாம், ரீஃபண்ட் கிளைம் பண்ணிக்கலாம். இந்த ரெண்டு பாயிண்ட்டும் உண்டு. ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டுக்கு செகண்ட் பாயிண்ட்டுக்கு மைன்யூட் டிஃபரன்ஸ். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து எக்ஸ்போர்ட் குட்ஸுக்கு கட்ட வேண்டிய டியூட்டி, அது கட்டாம கொடுக்குறது. செகண்ட் பாயிண்ட் வந்து எக்ஸ்போர்ட் குட்ஸ் மேனுஃபேக்சர் பண்றதுக்கு யூஸ் பண்ண ரா மெட்டீரியல் கட்டின டியூட்டி. ரைட், ரா மெட்டீரியல் கட்டின டியூட்டி நீங்க ஐடிசி அவைல் பண்ணிக்கலாம். ரைட், ஸோ ஐஜிஎஸ்டி பெய்ட் ஆர் அன்கிளைம்ட் ஐஜிஎஸ்டி, unclaimed IGST na ITC claim பண்ணாதது refund can be claimed under section 54. இப்ப நீங்க வந்து டாக்ஸ் கட்டுவீங்களா? இன்புட் இருக்கு, அவுட்புட் இருக்கு, இன்புட் இருக்கு, அவுட்புட் இருக்கு. இன்புட்டுக்கு டாக்ஸ் கட்டி நீங்க பொருளை வாங்குவீங்க, அவுட்புட்டுக்கு நீங்க டாக்ஸ் கட்டணும். அப்படி அவுட்புட் டாக்ஸ் கட்டும் போது இன்புட் கட்டின டாக்ஸ் அவுட்புட் டாக்ஸ்ல அட்ஜஸ்ட் பண்ணிட்டு நெட் கட்டணும். இன்புட்டுக்கு கட்டின டாக்ஸ் வந்து ஐடிசின்னு உங்க அக்கௌண்ட்ல வந்துடும், அவுட்புட் கட்ட வேண்டிய டாக்ஸ்ல இந்த ஐடிசி அட்ஜஸ்ட் பண்ண பிறகு பேலன்ஸ் இருக்கு, நீங்க பேமெண்ட் பண்ணணும். இதுதான் ப்ராசஸ். ஏன் ரெண்டு வேலை? அவுட்புட்டுக்கு தான் டாக்ஸ் கட்ட வேண்டாமே ஆஸ் பர் த பாயிண்ட் நம்பர் 1. செகண்ட், ஐஜிஎஸ்டி கட்டாம இருக்கலாமே. ஓகே, இன்புட்டுக்கு டாக்ஸ் கட்டாம இருக்கலாமே, சொல்லிடலாம் சார் நான் இந்த வாங்குற ரா மெட்டீரியலுமே ஃபினிஷ்டு குட்ஸ் மேனுஃபேக்சர் பண்ணி அவுட்புட் மீன்ஸ் சேல் தாங்க பண்ண போறேன், ஃபாரின் தான் சேல் பண்ண போறேன், அதனால எனக்கு ரீஃபண்ட் கொடுத்துருங்கன்ட்டு நீங்க சொல்லலாம். ரைட், ஸோ அவுட்புட் டாக்ஸ் கட்டிக்கிறேன், இன்புட் டாக்ஸ் கட்டிட்டு ஐடிசி அவைல் பண்ணிக்கிறேங்கிறது ஒரு மாடல். அவுட்புட் டாக்ஸும் கட்டல சார், இன்புட் டாக்ஸும் கட்டல சார், ஏன்னா எப்படி இருந்தாலும் எக்ஸ்போர்ட் தான் பண்ண போறேன்னு எக்ஸ்கியூஸும் கேட்கலாம். எது பெட்டர்? டிபெண்டிங் அப்பான் த சிச்சுவேஷன் தான் இது பெட்டரா இருக்கும். வில் see an illustration for that later. இப்ப சிஜிஎஸ்டி ரூல் 96A procedure regarding LUT and refund of IGST case நம்ம பார்ப்போம். So we'll be discussing this one now. Is it okay? I request you to listen these illustrations carefully. Okay. Under what circumstances it may be beneficial to pay IGST on export of goods and claim rebate. எக்ஸ்போர்ட் பண்ணும்போது டியூட்டி பே பண்ணிட்டு அதுக்கப்புறம் ரிபேட், அதாவது ரீஃபண்ட் கேட்கறது. நீங்க எக்ஸ்போர்ட் பண்ணும்போது டியூட்டி பே பண்ணாமலே நீங்க பாண்ட் எழுதி கொடுத்து எக்ஸ்போர்ட் பண்ணிடலாம், டியூட்டியை பே பண்ண வேண்டாம். பே பண்ணிட்டு திரும்ப ரீஃபண்ட் கிளைம் பண்றது எது நல்லா இருக்கும்? உங்களுக்கு சௌரியமா எது இருக்கும்? எக்ஸ்போர்ட் பண்ணும்போது நம்ம டியூட்டி பே பண்ணுவோமா, அதுக்கப்புறம் சார் நான் டியூட்டி பே பண்ணிட்டேன் சார் பட் நான் எக்ஸ்போர்ட் பண்ணிட்டேன் சார்னு ரீஃபண்ட் கிளைம் பண்றதான் திரும்பவும். ரெண்டு வேலை. அது வரைக்கும் உங்க பணம் அதுல லாக் ஆயிருக்கும், கவர்மெண்ட் கிட்ட இருக்கும். ரொம்ப பேர் ப்ரிஃபர் பண்றது என்னது? நான் எக்ஸ்போர்ட் பண்றேங்க அதனால நான் டியூட்டி கட்ட வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்லிட்டு பாண்டோ லெட்டர் ஆஃப் அண்டர்டேக்கிங் எழுதி கையில கொடுத்துருவாங்க. அதான் நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்தோம், ஃபர்ஸ்ட் சிச்சுவேஷன். ஸோ வி டோன்ட் பே த டியூட்டி. இஃப் த டியூட்டி இஸ் பெய்ட் ரீஃபண்ட் இஸ் கிளைமபிள்னு சொன்னேன். நீங்க டியூட்டி பே பண்ணி ரீஃபண்ட் கிளைம் பண்றது ஒரு ஆப்ஷன். ரெண்டாவது, டியூட்டியை பே பண்ணாம சார் நான் எக்ஸ்போர்ட் தான் பண்றேன்னு சொல்லிட்டு ஒரு பாண்ட் எழுதி கொடுத்துட்டு நீங்க பாட்டுக்கு வேலை செய்யலாம், டியூட்டி பே பண்ண வேண்டாம்.
இந்த கொஸ்டின் என்ன கேக்குறாங்க, under what circumstances it may be beneficial to pay IGST on the export of goods and claim rebate. அதாவது ITC மீன்ஸ் IGST பே பண்ணிட்டு ரிபேட் கிளைம் பண்றது எப்ப குட் இல்ல எப்ப அட்வைசபிள், அப்படி ஒரு சிச்சுவேஷன் நல்லா இருக்குமா, அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் நல்லா இருக்குமான்னு கேக்குறான். டியூட்டி பே பண்ணிட்டு ரிபேட் ரீஃபண்ட் கிளைம் பண்றது, எதுக்கு பே பண்ணிட்டு ரீஃபண்ட் கிளைம் பண்றது வேண்டாமே அப்படிங்கிறது தான் பெட்டர் ஆப்ஷன் நமக்கு தெரியுது. ஆனா இவன் என்ன சொல்றான், பேமெண்ட் பண்ணிட்டு ரீஃபண்ட் கிளைம் பண்றது பெட்டர் ஆப்ஷன் மாதிரி இருக்கே. அந்த சிச்சுவேஷன் எப்ப ஐடிசி இருந்தால், உங்க அக்கௌண்ட்ல ஐடிசி இருந்தால் அந்த ஐடிசி உங்களால என்னவா அவைல் பண்ண முடியாதுன்னா கேஷா வாங்க முடியாது. நல்லா கவனிங்க. whenever you have the excess ITC you cannot claim that ITC in the form of cash or refund claim பண்ண முடியாது. okay, then ITC can be used only for the payment of output tax. தான் output tax pay பண்றதுக்கு தான் யூஸ் பண்ண முடியும். இந்த இடத்துல ஒரு சின்ன illustration பார்க்கலாம். if assessee okay has balance of tax in capital goods input tax, okay, hello, are you able to listen me? okay, if assessee has okay, if assessee has balance of tax in capital goods input tax credit account, capital goods input tax credit account, it is advisable to pay duty on export and claim refund. ரொம்ப ரொம்ப முக்கியமானது இந்த பாயிண்ட் தான். இந்த சிச்சுவேஷன் இந்த பாயிண்ட் எப்ப உங்க கேபிட்டல் குட்ஸ் இன்புட் டாக்ஸ் கிரெடிட் அக்கவுண்ட்ல ஐடிசி இருக்கோ அந்த சிச்சுவேஷன்ல எக்ஸ்போர்ட் டியூட்டி கட்டிட்டு ரீஃபண்ட் கிளைம் பண்றது பெட்டர். as balance in capital goods ITC account is not refundable. கேபிட்டல் குட்ஸ் ஐடிசி இருக்கு இல்லையா, அந்த அமௌண்ட் ரீஃபண்டபிள் கிடையாது. சோ ஐடிசி ஃபார் த கேபிட்டல் குட்ஸ் ஆக இருந்துச்சுன்னா, கேபிட்டல் குட்ஸ் இன்புட் ஆக இருந்துச்சுன்னா அந்த ஐடிசி உங்களால கேஷா ரீஃபண்ட் கிளைம் பண்ண முடியாது. பட் அந்த ஐடிசி எதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம், அவுட்புட் டாக்ஸ் பே பண்ண யூஸ் பண்ணிக்கலாம். இந்த சிச்சுவேஷன்ல நான் எக்ஸ்போர்ட் பண்ணும்போது அதுக்குரிய டியூட்டிய இந்த நான் ரீஃபண்டபிள் ஐடிசி ஃபார் த கேபிட்டல் குட்ஸ் இன்புட்டை வச்சு நான் கட்டிட்டு, சார் நான் எக்ஸ்போர்ட் டியூட்டி கட்டிட்டேன் ரீஃபண்ட் கொடுங்கன்னு திரும்ப கிளைம் பண்ணிக்கலாம். அதுக்கான எக்ஸாம்பிள் தான் இது. எக்ஸென்கோ எக்ஸ்போர்ட்டட், the export duty வந்து 27 lakhs, ITC on input is 1,250,000, okay, and 26 lakhs. எக்ஸ்போர்ட் பண்ணதுக்கு டியூட்டி வந்து 27 லட்சம் ரூபாய். அதுல இன்புட் குட்ஸுக்கு கட்டின டியூட்டி ஐடிசி எவ்வளவு இருக்குன்னா 1,250,000 இருக்கு. இன்புட் கேபிட்டல் குட்ஸுக்கு இருக்கிற ஐடிசி எவ்வளவு இருக்குன்னா 26 lakhs இருக்கு. இந்த ஐடிசியை உங்களால கேஷ் ரீஃபண்ட் கிளைம் பண்ண முடியாது. எக்ஸ்போர்ட் டியூட்டி கட்டியிருந்தால் ரீஃபண்ட் கிளைம் பண்ணிக்கலாம், இல்லைன்னா கட்டாம நான் எக்ஸ்போர்ட் தான் பண்றேன்னு நீங்க பாண்டோ லெட்டர் ஆஃப் அண்டர்டேக்கிங்கோ எழுதி கொடுக்கலாம்னு சொன்னேன். ஓகே, சோ அப்ப ரீஃபண்ட் இந்த மாதிரி நீங்க கட்டிட்டீங்கன்னா ரீஃபண்ட் கிளைம் பண்ணிக்கலாம். ஐடிசில இருக்கக்கூடிய அமௌண்ட்டை உங்களால ரீஃபண்ட் கிளைம் பண்ண முடியாது. இவன் விவரம் என்ன பண்ணிருக்கிறதுனால இந்த பேமெண்ட் டாக்ஸ் பாருங்க, இந்த பே அவுட்புட் டாக்ஸ் 27 லட்சம் ரூபாய் அவுட்புட் டாக்ஸ் கட்டணும். அந்த கட்டுறதுக்கு ஐடிசி அண்ட் இன்புட்ஸ் ஒரு 1,250,000 யூஸ் பண்ணிருக்கிறான். ஐடிசி அண்ட் கேபிட்டல் குட்ஸ் ஒரு 26 lakhs இருக்கு, அதை யூஸ் பண்ணிக்கிறான். 27 lakhsல இருந்து 1,250,000 26 lakhs யூஸ் பண்ணாக்க சர்ப்ளஸ் இன்னும் ஐடிசில 250 இருக்கு. சர்ப்ளஸ் எவ்வளவு இருக்கு, 250 இருக்கு. அப்படின்னா இவன் இதை அட்ஜஸ்ட் பண்ணி கட்டினதா சொல்லிட்டான். எதை, அவுட்புட் டாக்ஸ். 27 lakhs அவுட்புட் டாக்ஸ் இஸ் பெய்ட் அவுட் ஆஃப் இன்புட் டாக்ஸ் கணக்கு காமிச்சிட்டு ஐடிசி பேலன்ஸ் 250 இருக்கு. இப்ப போய் நிக்கிறான், சார் நான் அவுட்புட் டாக்ஸ கட்டிட்டேன் சார், இந்த எக்ஸ்போர்ட் பண்ண குட்ஸுக்கு அவுட்புட் டாக்ஸ் 27 லட்சம் ரூபாய் கட்டிட்டேன் சார். எப்பயா கட்டினேன் அப்படின்னா ஐடிசி இருக்குல்ல அதை வச்சு கட்டிட்டேன். ஓகே, ஏதாவது ஒரு மோட்ல கட்டணும். இப்ப எதை வச்சு கட்டினா கேஷா கொடுக்கல, ஆனா ஐடிசி பேலன்ஸ் வச்சு கொடுத்து வச்சிருக்கிறேன் இந்த 27 lakhs. ஓ அப்படியா, கட்டிட்டீங்களா? கட்டலன்னு சொன்னா ஒன்னும் பிரச்சனை இல்லை, பட் பாண்டு லெட்டர் ஆஃப் அண்டர்டேக்கிங் கொடுத்துருக்கணும். கட்டிட்டீங்கன்னு சொல்லி ப்ரூவ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ரீஃபண்ட் கொடுத்துருவாங்க. ஏன்னா எக்ஸ்போர்ட் ப்ரொமோஷன் தானே. அப்படியா, நீ கட்டிட்டியா, இந்தா புடின்னு உங்களுக்கு அந்த 27 லட்சத்தை ரீஃபண்ட் பண்ணிட்டாங்க. ஐ ஹோப் சோ யூ குட் அண்டர்ஸ்டாண்ட் that 27,000 is refunded. இப்படி பண்ணாம அவன் கட்டாம வச்சிருந்தால் உங்க ஐடிசி அக்கௌண்ட்ல இருக்கிற பேலன்ஸ் 1,250,000 26 lakhs பேலன்ஸாவே இருக்கும். ஐடிசி போய் சார் ஐடிசி எக்கச்சக்கமே அக்கௌண்ட்லயே இருக்கு சார்,
அதை ரீஃபண்ட் பண்ணிடுங்கன்னு கேட்டால் ரீஃபண்ட் இஸ் ப்ரோஹிபிட்டட். அப்ப உங்க பணம் சும்மா அங்க தூங்குறதுக்கு பதிலா இத கட்டின மாதிரி கட்டிட்டு அந்த அவுட்புட் டாக்ஸ் கட்டினத எக்ஸாம் மீன்ஸ் ஜீரோ ரேட்டட் குட்ஸ் எக்ஸ்போர்ட் பண்ணதுனால ஜீரோ ரேட்டட் குட்ஸ்ங்கறனால அதை நீங்க ரீஃபண்டும் கிளைம் பண்ணிட்டீங்க. கையில பணம் வந்த மாதிரி ஆயிடுச்சு, ஐடிசி சும்மா இருந்தது யூஸ் பண்ண மாதிரி ஆயிடுச்சு. இஸ் இட் கிளியர்? இன் தட் சிச்சுவேஷன் திஸ் மோட் வில் பி அப்ளிகபிள். அதாவது ஐடிசி கட் மீன்ஸ் அவுட்புட் டாக்ஸ் கட்டிட்டு ரீஃபண்ட் கிளைம் பண்றது சம்டைம்ஸ் இஸ் பெட்டர் அப்படிங்கிறதுக்கான எக்ஸாம்பிள் இதுதான். I hope so could understand. This is the scenario. Clear? Any doubts here?